வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் செகண்ட் டைட்டிலில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். சிலபஸில் இந்த டைட்டிலில் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கொடுக்கல, பட் இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க எல்லா டேர்ம்ஸையுமே நீங்கள் உள்ளே படிப்பீங்க, சரியா? இதில் இருக்க ஒவ்வொரு டேர்ம்ஸையும் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டிலில் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கொடுக்கலனாலும் எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி இது எல்லாத்தையுமே உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியா? அதுக்காக தான் பேசிக் டெஃபினிஷன்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது யூஸ்வலாகவே வந்துட்டு ஒரு பீமாக இருக்கலாம், ஒரு காலமாக இருக்கலாம், எந்த ஒரு ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம், சரியா? அதில் அதனுடைய மெட்டீரியல்ஸுக்குன்னு ஒரு வலிமை இருக்கும். வலிமை என்பதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு லோடு அப்ளை பண்ணும்போது அந்த லோடை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த பண்பு அது மெட்டீரியல்ஸ்க்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லோட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எதிர்த்து நிற்கும். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் நம்ம கொடுக்குற லோடு அதிகமாக இருக்கும்பொழுது அதனுடைய எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மை என்ன இருக்கும், அதை தாண்டி போகுது, அதனுடைய வலிமையை தாண்டி போகும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயிலியர் ஆகும், சரியா? அதே தான் இங்கேயும் ஒரு பாகத்து மேலே நம்ம என்ன கொடுக்குறோன்னா லோடை கொடுத்துட்ருக்கோம். அந்த லோடை கொடுக்கும்பொழுது அதை எதிர்த்து நிற்குது இல்லையா, அந்த பண்பை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வலிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சில மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு மெட்டீரியல்ஸ் எடுத்துருக்கீங்க, அலுமினியம் ஒரு வேறு எதனா மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த எக்கை கம்பேர் பண்ணும்போது அதனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், சரியா? அதுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லோடு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய வலிமை, அதனுடைய தாங்கும் திறன் அதிகபட்சமாக இருந்ததுன்னா அது கேரி பண்ணிக்கும். இன்கேஸ் அதனுடைய தாங்கும் திறன் வந்து கம்மியாக இருக்கும்பொழுது, அதனுடைய வலிமை கம்மியாக இருக்கும்பொழுது நீங்கள் அதிக அளவிலான லோடு கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகுது இல்லையா? அது எதை பொறுத்து அமையுதுன்னா அதனுடைய வலிமை, அதாவது ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நேற்று படித்தோம் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து நேற்று படிச்சிருந்தோம். அதாவது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் லோடு டிவைடட் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஒரு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான லோட்ஸ் நம்ம மேலே கொடுக்கும்பொழுது, ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியா மேலே கொடுக்கும்பொழுது அந்த இடத்துல வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ஆனது கிரியேட் ஆகுது. இட் இஸ் அ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். அதுக்கு மேலே போகும்போது அந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பிரேக் ஆகுது, அந்த இடத்துல பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு நேற்று ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டிராயிங்கில் வந்து நம்ம பார்த்துருந்தோம், சரியா? பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். இங்கேயும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அவ்வளோதான் அதனுடைய ஸ்ட்ரெஸ். இதுக்கு மேலே போச்சுன்னா அது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ அங்கே உருவாக்குறது பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். அதே போல் தான் இங்கேயும் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அப்படின்றது என்னென்னா ஒரு பொருளினுடைய மேக்ஸிமமான வலிமையை குறிப்பிடுகிறது, சரியா? அதாவது ஒரு பொருள் வந்து மேக்ஸிமம் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பாயிண்ட்டை தான் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு வார்த்தையால் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, சரியா? ஒரு பொருளினுடைய அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தினுடைய மதிப்பினை கொண்டு அதனுடைய வலிமையை என்ன பண்ணிக்கலாம், அளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்ததுன்னா அதை வச்சு அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தையும் ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும், சரியா? நெக்ஸ்ட் என்னென்னா எலாஸ்டிசிட்டி. நேற்றே நம்ம அது ரெண்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டிராயிங்கில் வந்துட்டு நேற்று ரெண்டு கான்செப்ட் வந்து பார்த்துருப்போம். ஒன்று என்னென்னா எலாஸ்டிக் ரேஞ்ச், நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் ரேஞ்ச் வந்து பார்த்துருப்பீங்க. எலாஸ்டிக் ரேஞ்சுன்னா ஆல்ரெடி சொன்னதான் மீட்சி தன்மையுடையது. இப்போ நம்ம ஒரு பொருள் இருக்குது, அது மேலே நீங்கள் லோடு அப்ளை பண்ணீங்க, அந்த லோடை எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த பொருள் அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட், அதாவது அதனுடைய துவக்க நிலைக்கே வந்துச்சுன்னா அது எலாஸ்டிக் சொல்லுவாங்க. இல்லை, ஒரு பொருள் மேலே நான் லோடு அப்ளை பண்ணுறேன், லோடு அப்ளை பண்ணும்போது அதனுடைய லென்த்தில் ஒரு எலாங்கேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகலாம், நீளத்தில் மாறுபாடுகள் ஏற்படலாம். அப்போது அந்த லோடை எடுத்ததுக்கப்புறம் அந்த பொருள் என்ன ஆகாது, அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது, சரியா? அதுக்கு பேர் என்னென்னா பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா எலாஸ்டிசிட்டினா என்ன அப்படின்னு பண்ணிட்டு பார்க்க போகிறோம், சரியா? தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீட்சித்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தமிழ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகே? புறவிசை செயல்படுத்துவதால் வந்துட்டு ஒரு பொருளில் வந்து ஏற்படுகின்ற உருமாற்றம், அந்த விசையை நம்ம என்ன பண்ணிட்டோம், அகற்றணும் உடனே அந்த பொருள் என்ன வடிவத்தை வந்து அடையுது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன்ஸில் இருந்தது, என்ன வடிவத்தில் இருந்ததோ அந்த வடிவத்தை அடையுது. அதுக்கு பேர் தான் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது மீட்சித்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது நேற்றையும் நம்ம பார்த்தோம் ஏபி அது வரையும் இருக்கிறது தான் என்னென்னா எலாஸ்டிசிட்டி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டிராயிங்கில் வந்து நேற்று பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஓஏ அண்ட் ஏ டு பி வரி இருக்கிறது தான் எலாஸ்டிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்கில் நம்ம பார்த்துருந்தோம். அப்போது ஒரு பொருளில் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் இந்த எலாஸ்டிக் லிமிட் வந்து இருக்கும். அதை தாண்டி போகும்போது அதுக்கப்புறம் என்ன வரும், பிளாஸ்டிசிட்டி வந்து வந்துடும். அதாவது அந்த பொருள் வந்து அதனுடைய பழைய நிலையை என்ன ஆகாது, அடையாது, அதனுடைய துவக்க நிலைக்கு வராது. அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது இதனுடைய துவக்க நிலைக்கு வராமல் இருந்ததுன்னா அது வந்து பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இப்போ இந்த எலாஸ்டிசிட்டியை பொறுத்த வரையும் ஒரு பொருளினுடைய ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் இந்த என்ன இருக்கும், மீட்சித்தன்மை இருக்கும். அதுக்கு மேலேயே நீங்கள் லோடு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருப்பாங்க. சரியா, லோடு அப்ளை பண்ணும்போது அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்து வராது. இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க, மீட்சியுறா இயல்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. புறவிசை வந்து அதிகமாக செலுத்தும் போது அது என்ன பண்ணும், நிரந்தரமாக அது வந்து மாறிடும், அதனுடைய உருமாற்றம் அடைஞ்சிரும், அதனுடைய பழைய ஸ்டேட்டுக்கு வராது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எலாஸ்டிசிட்டியை புரிஞ்சுக்கோங்க. அதனுடைய லிமிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளில் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் மீட்சித்தன்மையானது இருக்கிறது. அந்த எல்லையை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நேற்று பார்த்தோம் இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த கல்லையை கடந்து புறவிசையை அதிகரிக்கும் பொழுது அந்த லிமிட்டுக்கு மேலே போயிட்டு நம்ம எவ்வளோ லோடை கொடுத்துட்டாலும், இல்லைன்னா லோடு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, சாதாரண லோடு தான், ஒரு 10 kN அப்படின்ற லோடை வந்து நான் ஒரு பீம் மேலே கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா அந்த லோடை நான் ஒரு பர்டிகுலர் டைம் வரையும் தான் அது எலாஸ்டிக் லிமிட்டில் இருக்கும். அதுக்கு மேலே நான் திருப்பி கண்டினியூஸாக டைம் இன்க்ரீஸ் ஆக அது எலாஸ்டிக் லிமிட் அப்படின்றத தாண்டி எந்த இடத்துக்கு போயிடும்னா பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்ற மாதிரி ஆகிடும். சரியா, எப்போ அப்படின்னா டைம் எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது. சரியா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த எல்லையை கடந்து புறவிசையை அதிகரிக்கும் பொழுது அந்த பொருளில் நிரந்தர உருமாற்றமானது ஏற்பட்டு விடுகிறது. நிரந்தர உருமாற்றம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் கீழே, பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க எஃகு, தேரிரும்பு போன்ற உலோகங்கள், ரப்பர் போன்ற எல்லாமே வந்துட்டு என்னென்னா எலாஸ்டிசிட்டிக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோன்னா பிளாஸ்டிசிட்டியை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஒன்றும் கிடையாதுப்பா, நீங்கள் சாதாரணமாகவே ஒரு சில மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஒரு பித்தளை, அலுமினியம், இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் இருக்குது. இந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஒரு ஷேப்புக்கு தேவையோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணிக்கிறீங்க இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. வெப்பப்படுத்திய நிலையில் செய்யப்படுகின்ற மற்றும் வெப்பப்படுத்தாத நிலையில் செய்யப்படுகின்ற உற்பத்தி முறைகளுக்கு எது ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிசிட்டி மெத்தட்ஸ் வந்து ரொம்ப சூட்டபிளானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்க, ஒரு எக் இருக்குது, அந்த எக்கை வந்துட்டு நல்லா பழுக்க காய வச்சுட்டாங்க. சரியா, பழுக்க காய வச்சு எக்கு வந்து கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து எதுக்குன்னா ஃபஸ்ட்டு சொன்னாங்கல்ல ஹாட் ஒர்க்கிங், அதாவது வெப்பப்படுத்த நிலையில் வந்து செய்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு என்னென்னா எக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. சாதாரண வெப்பநிலை, அதாவது வெப்பப்படுத்தாத சாதாரண வெப்பநிலையில் ஒரு பொருளை உருவாக்குறோம். எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு களிமண் மற்றும் காரியம் போன்றவைகள்லாம் இருக்கு இல்லையா. இந்த இடத்துல குழவுத்தன்மை என்பது பிளாஸ்டிசிட்டியை சொல்லுது. சரியா, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு நார்மலான டெம்பரேச்சர், களிமண்ணுக்காக இருந்தாலும் சரி காரியமுக்காக இருந்தாலும் சரி ஒரு நார்மல் டெம்பரேச்சரே போதுமானது. ஆனால் ஒரு எக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஷேப்பை மாற்றுறதுக்கு உங்களுக்கு அதிக அளவிலான டெம்பரேச்சர் வெப்பநிலையானது தேவைப்படுது. நீங்கள் எல்லாருமே இந்த சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க, ராடை வச்சு நல்லா பழுக்க காய வச்சதுக்கப்புறம் அது ஒரு ரெட் கலர் ஆகிடும். அதனுடைய ஷேப்பை ஏதோ ஒரு கடப்பாறையாவோ இல்லை கத்தியாவோ ஏதோ ஒரு ஷேப்புக்கு மாற்றினா கூட அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப அதிகப்படியான வெப்பநிலை. சரியா, அந்த வெப்பநிலை அதிகமாக தேவைப்படுது அது ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுறதுக்கு. சரியா, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதிகப்படியான வெப்பநிலை கொடுத்துருக்காங்க. அதுவே களிமண் காரியமாக இருந்தது அப்படின்னா அதை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன தேவைன்னா சாதாரண வெப்பநிலையே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, கீழே ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, வார் பிரும்புகள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த வார் பிரும்புகளை வந்துட்டு நல்ல அதிக அளவிலான வெப்பப்படுத்திய நிலையில் கூட அதை என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்ற முடியாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது பிளாஸ்டிசிட்டி நிலைக்கு மாற்ற முடியாதுன்ற பாயிண்ட்டை கீழே கொடுத்துருக்காங்க. எந்த இடங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வார் பிரும்புகளுக்கு அது எக்குக்கு வந்துட்டு என்னென்னா நார்மலான ஒரு ஹை டெம்பரேச்சர்ஸில் சேஞ்ச் பண்ணிட முடியும். களிமண் காரியத்துக்கு ஒரு நார்மலான சாதாரண வெப்பநிலையே போதுமானது. ஆனால் வார் பிரும்புகளுக்கு நீங்கள் 1000 டிகிரி செல்சியஸ் கொண்டு போனால் கூட அதை என்ன பண்ண முடியாது, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, இது மீட்சியுறா இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது, ஒரு பொருள் மேலே கண்டினியூஸாக நீ ஒரு லோடை கொடுத்துட்ருக்க. சரியா, அப்போ அந்த பொருள் என்னன்னா கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போது அந்த பொருள் வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சுன்னா எலாஸ்டிக் லிமிட். இன்கேஸ் ரொம்ப நேரம் நம்ம அந்த லோடை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடங்களுக்கு அந்த பொருள் கண்டினியூஸான உருமாற்றம் அடைஞ்சிரும். சரியா, அப்போ அந்த விசையை நீ எடுத்ததுக்கப்புறம் கூட அது பழைய நிலைக்கு மாறாது. இது எப்போ டிஃபார்மேஷன் ஆச்சோ அதே மாதிரியே இருக்கும். அந்த தன்மையை தான் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா குழவுத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, இதை நேற்றே நம்ம பார்த்தோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து படிக்கும்போதே மீட்சி உருமாற்றம் மீட்சியுறா உருமாற்றம்னு படித்தோம் இல்லையா, அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டக்டிலிட்டி. சரியா, இதுக்கு நீங்கள் இது எக்ஸாம்பிளாக வச்சுக்க வேண்டியது ஒரு ஜவ்வு மிட்டாய் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு யூஸ்வலாகவே வந்துட்டு எந்த ஒரு மெட்டீரியல்ஸாக இருக்குது. சரியா,
இந்த மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உலோகத்தின் மீது இழுவிசையை செலுத்தப்படும் போது அது ஒடிந்து விடாமல் நீளும் தன்மையை பெற்றிருந்தால் அப்பண்பை என்ன சொல்லுவாங்கன்னா டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பியாக நீளும் தன்மை. டக்டிலிட்டினா தமிழ் என்னென்னா கம்பியாக நீளும் தன்மைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், நான் ஏதோ ஒரு எக்கோ இரும்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். அது மேலே வந்துட்டு ஒரு இழு விசையை 2 சைட்லையும் நான் வந்துட்டு செலுத்துகிறேன். அப்படி செலுத்தும் போது இது என்ன ஆகுனா, இந்த பொருள் இதான் ஒரு ராடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராடு மேலே 2 சைடு இழு விசையை செலுத்தும் போது இது உடையாமல் என்னாகாமல் உடையாமல் நீண்டுக்கிட்டே போகுது. சரியா? அதனுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எல்ன்றது இங்கே L+del அப்படின்ற அளவுக்கு நீண்டுக்கிட்டே போகுது. அப்படின்னா அது எவ்வளோ தூரத்துக்கு நீளுதோ அதுதான் அதனுடைய டக்டிலிட்டி அப்படின்றத அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே 2 பாயிண்ட் சொல்லுவேன். அதனுடைய ஃபார்முலாஸை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இதில் என்னென்ன அப்படின்னா, சாதாரண வெப்பநிலையில் இழு விசையினால் உலோகங்களை என்னவா மாற்ற முடியும் அப்படின்னா கம்பியாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்டீல் ராட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அது இந்த டக்டிலிட்டியை வச்சு தான் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. சரியா? அந்த இழு விசையின் அடிப்படையில் தான் வந்து உலோகங்களை என்னவா மாற்றுறாங்க, கம்பியாக மாற்றுறாங்க. ஒரு இரும்பு கம்பியோ காப்பர் கம்பியோ எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் வந்து மாற்றுறதா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உலோகங்களினுடைய நீட்சி விழுக்காடு, அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் எலாமினேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். அட் த சேம் டைம் பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியா ரிடக்ஷன் இன் ஏரியா, அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எங்கே அப்படின்னா இந்த டக்டிலிட்டி. சரியா? அந்த டக்டிலிட்டியை அளக்கும்போது பர்சன்டேஜ் ஆஃப் எலாமினேஷனும் பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் இன் ஏரியாஸ் இது ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதை கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் எலாமினேஷனுக்கான ஃபார்முலா நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் இன் ஏரியாஸ் இருக்குல்லையா, அந்த ஃபார்முலாவும் நேற்று சொல்லியிருந்தோம். ரிடக்ஷன் இன் ஏரியாஸில் வந்து 2 ஃபார்முலாஸ் இருக்கும். அதாவது வந்துட்டு நெக்கு வந்து க்ரியேட் ஆகும்போது ஒன்று, நெக்கு க்ரியேட் ஆகாமல் இருக்கும்போது ஒன்று இல்லையா, அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ 2 ஃபார்முலாவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு செகண்ட் நான் இது எடுத்தது. சரியா? அதனால் வந்துட்டு இந்த 2 ஃபார்முலாஸ்லேயே வந்து எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? இந்த டக்டிலிட்டிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எக்ஸாம்பிள், எல்லா மெட்டீரியல்ஸுமே மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு என்னென்னா நீளும் தன்மை கொண்டது, கம்பியாக நீளும் தன்மை கொண்டு இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா மைல்டு ஸ்டீல், வெள்ளியம், செம்பு, அலுமினியம், தங்கம், வெள்ளி, நிக்கல், துத்தநாகம் ஆகியவை கம்பியாக நீளும் தன்மை உள்ள உலோகங்களாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து ஹீட் பண்ணும்போது அதை வந்துட்டு என்னவா மாற்ற முடியும்னா ஒரு சின்ன மெல்லிய இரும்பு கம்பிகள் மட்டும் கிடையாது, கம்பி மாதிரி மாற்ற முடியும். அது என்ன மெட்டீரியல் ஒன்றாலும் இருக்கலாம். வெள்ளி கம்பிகளாக இருக்கலாம், செப்பு கம்பிகளாக இருக்கலாம், அலுமினிய கம்பி, தங்கம், வெள்ளி எல்லாத்தையுமே என்னவா மாற்ற முடியும்னா ஒரு கம்பி மாதிரி மாற்ற முடியும். அதுதான் டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிளாக கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி மெலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் என்ன தமிழ் அப்படின்னா இணக்கத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சைடில் கொடுக்கல, இணக்கத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன ராடு, ஒரு உலோகத்திலான ராடு இருக்குது, அது மேலே நான் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நம்ம டக்டிலிட்டி படித்தது டென்சைல், இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இந்த உலோகத்து மேலே நான் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த உலோகத்தில் கீறல்களோ இல்லை உடைதலோ ஏற்படாமல் நீங்கள் 2 சைடும் போட்டு அழுத்தும் போது என்ன பண்ணக்கூடாது, இந்த உலோகம் உடஞ்சிடவும் கூடாது, கீறல்களும் இதில் விழக்கூடாது, கிராக்கும் வந்து விழக்கூடாது. சரியா? அந்த மாதிரி எந்த விதமான ஒன்றுமே நிகழாமல் இது வந்து சாதாரண ஒரு தகடு மாதிரி ஆகுது. தகடுனா எப்படி, மெல்லிசா இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அதுதான் அதனுடைய இணக்கத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், ஒரு உலோகத்தின் மேலே கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை நம்ம செயல்படுத்தும் போது அதில் கீறல்கள் எதுவுமே விழாமல் உருமாற்றம் அடையும். சரியா? எப்படி நம்ம பார்த்தது ஒரு ராடு மாதிரியான ஒரு உலோகத்தை பார்த்தோம். அது 2 சைடில் இருந்தும் ஒரு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது என்ன மாதிரி ஆகும் அப்படின்னா ஒரு தகடு மாதிரி ஆகும். சரியா? நீங்கள் அதை இரும்பு தகடோ, செப்பு தகடோ, அலுமினிய தகடோ பார்த்துருக்கீங்களா, அது எல்லாமே இந்த லாஜிக்கினுடைய அடிப்படையில் தான் க்ரியேட் பண்ணுறாங்க. சரியா? அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த உலோக தகடு இருக்கு இல்லையா, அந்த உலோக தகட்டு மேலே நீங்கள் கத்தியால் அடிக்கிறீங்க. சரியா? அப்படி கத்தியால் அடிக்கும்போது அதில் என்ன ஏற்படக்கூடாது, கீறல்லாம் ஏற்படக்கூடாது. ஏற்படாமல் அதனுடைய அடி என்ன பண்ணிக்கணும், தாங்கிக்கணும். இப்போ நம்ம அதையும் அங்கேயே தான் பார்த்தோம். ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது அதில் கீறல் ஏற்படக்கூடாது. இப்போ நம்ம அடிக்கிறோம் இல்லையா, சுத்தியால் அடிக்கிறோம் இல்லையா, அப்பயே வந்து கீறல் ஏற்படக்கூடாது. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக மெட்டல், ஸ்டீல், செம்பு, வெள்ளியம், காரியம், அலுமினியம்,
தங்கம் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டிஃப்னஸ், அதாவது விரைப்புத்தன்மை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த ஸ்டிஃப்னஸையும் டஃப்னஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி இந்த பிரிட்டில்னஸ் இருக்கு இல்லையா, அதையும் இந்த இணக்கத்தன்மைன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும். சரியா? ஏன் அப்படின்னு சொல்கிறேன், இந்த இடத்துல கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது என்னவாக மாறுது? தகடாக மாறுது. பிரிட்டில்னஸ் படிக்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். அதனால தான் சொல்லேன், கம்பேரிசன் கொஞ்சம் படிக்கும்போதே கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா சேஞ்சஸ், என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ கன்ஃபியூஷன்ஸ் வராது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்டிஃப்னஸ், அதாவது விரைப்புத்தன்மை அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். இப்போது சாதாரணமாக ஒரு பீம் இருக்குது. அந்த பீம் மேலே நான் லோடை வந்து கொடுத்துட்டேன். சரியா? இப்போ அந்த லோடை கொடுக்கும்போது அந்த பொருள் வளையாமல் அப்படியே இருந்ததுன்னா அதுக்கு ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. புரிஞ்சுதா? இல்லை, லோடை நீங்கள் கொடுக்குறீங்க, அது கொடுக்கும்போது அதால் தாங்க முடியாமல் இதில் ஒரு சின்ன டிஃப்ளெக்ஷன் ஆகுது. பீம் டிஃப்ளெக்ஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஒரு சின்ன டிஃப்ளெக்ஷன், ஒரு வளைதல் ஏற்படுது. அப்படின்னா அதனுடைய விரைப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு அர்த்தம்னா கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் கான்செப்ட். ஓகே? புறவிசையினால் ஒரு பொருள் நெளிந்து விடாமல் அல்லது வளைந்து விடாமல் இருந்தால் அந்த பண்பை விரைப்புத்தன்மை என்கிறோம். இப்போ நான் லோடு அப்ளை பண்ண பீம் மேலே அந்த பீம் வளையாமல் இருந்தது, அப்படியே எப்பயும் போல் இருந்ததுன்னா விரைப்புத்தன்மை அதுக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா ஒரு பீம் மேலே சுமை அப்படின்றது லோடை வந்து அப்ளை பண்ணுறாங்க, மிக சிறிய அளவு வந்து வளைந்தால், அதாவது வரைந்தால் கொடுத்துருக்காங்க, வளைந்தால் ஒரு சின்ன டிஃப்ளெக்ஷன்ஸ் மாதிரி அதில் ஒரு சின்ன வளைவு ஏற்பட்டது அப்படின்னா அதில் விரைப்புத்தன்மை எப்படி இருக்குன்னா மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். லோடை கொடுக்கும்போது சின்ன அளவு, அதாவது லைட்டான அளவு டிஃப்ளெக்ஷன் இருந்ததுன்னா ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? இதுவே மேக்ஸிமம் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் இருந்தது, அதிகமான வளைவு இருந்தது அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருக்குன்றது அர்த்தம். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. என்ன மேடம் டிஃப்ளெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டிஃப்னஸ் இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் சொல்லியிருக்காங்க. சரியா? கொஞ்சமான வளைவு, அதிகமான வளைவு. அதிகமான வளைவு இருந்ததுன்னா ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருக்கும், கம்மியான வளைவு இருந்ததுன்னா ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குன்றது அவங்க சொல்லியிருக்காங்க. புரியுதா? கன்ஃபியூஷன் வேணாம் உங்களுக்கு. இப்போது பொருட்களினுடைய யங் குணகம், அதாவது யங்ஸ் மாடுலஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அவற்றுடைய விரைப்புத்தன்மையை அளக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யங்ஸ் மாடுலஸ் பின்னாடி படிப்பீங்க எல்லாரும் இல்லையா? அந்த யங்ஸ் மாடுலஸ் எதுக்காக அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு எங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த சுழல் தண்டு அண்ட் ஸ்ப்ரிங் போன்ற பாகங்கள் வந்து எக்கிலிருந்து செய்யப்படுவதால் அவற்றுக்கு விரைப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக் அப்படின்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல். அந்த மெட்டீரியல்ஸ்னால சுழல் தண்டு, அதாவது மெக்கானிக்கல்லி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சுழல் தண்டுகள் ஸ்ப்ரிங்கெலாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்ப்ரிங்ஸ் ரெடி பண்ணும்போது இந்த எக்கை யூஸ் பண்ணுறது மூலமா அதனுடைய விரைப்புத்தன்மை, அந்த எக்குக்கு வந்து என்ன தன்மை இருக்குது? அதிகமான விரைப்புத்தன்மை இருக்குது. அப்போ இதில் என்ன ஏற்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால தேய்மானம் ஏற்படாது. மோஸ்ட் ஆஃப் மிஷின்ஸில் தானே யூஸ் பண்ணுவாங்க, தேய்மானம் ஏற்படாது, டெம்பரேச்சர்ஸை தாங்கக்கூடிய தன்மை இருக்கும். சரியா? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரியான இடங்களில் இந்த மாதிரி எக்கு யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. விரைப்புத்தன்மை உள்ள பொருட்கள், ஹார்ட்னஸ் அண்ட் வந்துட்டு பிரிட்டில்னஸ்லாம் யூஸ் ஆகாது அந்த இடங்களில். வியர் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஒரு மெஷின்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஏன்னா மெஷின்ஸை பொறுத்தவரையும் ஈஸியாக தேய்மானம் அடையக்கூடியது இல்லையா, அதனால் நம்ம தயாரிக்கிற பாகங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸாக இருக்கணும், ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கணும், ஹீட் அதிகமாக வரும். மெஷின்ஸை பொறுத்தவரையும் அதிகப்படியான ஹீட் வந்தாலும் அந்த ஹீட்லேயே வந்துட்டு ஸ்டேபிளாக நிற்கணும். இப்போ இந்த வார்ப்பிரும்புகள் எக்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான வெப்பநிலைகள் வந்தாலும் என்ன ஆகும்? அப்படியே நிற்கும் இல்லையா. ஸோ அதை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தேய்மானம் அதிக அளவில் அடையக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டாக அதில் எடுத்துப்பாங்க. அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங்கு, சுழல் தட்டுகள் போன்றவற்றை வந்து ரெடி பண்ணும்போது எக்கிலிருந்து அதை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த எக்கை யூஸ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து டஃப்னஸ் அப்படின்றது என்னென்னா திடத்தன்மை. ஸ்டிஃப்னஸ்ன்றது வேறு, டஃப்னஸ்ன்றது வேறு. ஸோ டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி படிக்கணும். இப்போது
திடத்திறன் அதிலே கொடுத்துருக்காங்க, திடமாக இருக்கணும். சரியா? எந்த ஒரு புறவிசையை செயல்படுத்தும் போதும் சரி, அதில் ட்விஸ்ட், அதாவது முறுக்குதலோ வளைதலோ இல்லை நீச்சடுதல் எலாங்கேஷன்ஸோ இந்த மாதிரிலாம் ஏற்பட்டு அது உடைஞ்சிடக்கூடாது. அதுக்கு பேர் தான் டஃப்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு உலோகம் உடைவதற்கு முன்பு எவ்வளவு ஆற்றலை கிரகித்து கொள்கிறது என்பதன் மூலம் என்ன பண்ணலாம்னா இந்த பண்பை வந்து அளக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு இப்போ அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து பார்த்தோம் இல்லையா? அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தை கொண்டு தான் அந்த பொருளினுடைய வலிமை, மேக்சிமமான வலிமைன்றதை கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த பொருள் உடையறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆற்றலை கிரகிச்சு கொள்கிறது அப்படின்றத வச்சு தான் இந்த பண்பை கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு உலோகத்தை எப்பயுமே வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய கடினத்தன்மையை வந்து அதிகரிக்கும் போது தான் அதனுடைய திடத்தன்மை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து குறைகிறது அப்படின்ற மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்போது அதனுடைய ஹீட், ஒரு உலோகத்தை வந்து நம்ம டெம்பரேச்சரை ஹீட் பண்ணும்போது அதனுடைய ஹாட்னஸ் என்ன ஆகுது, ஒரு பொருளை வந்துட்டு என்ன பண்ணும்போது வெப்பப்படுத்தும் போதும் அதனுடைய கடினத்தன்மை ஹாட்னஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹாட்னஸை வந்து நீங்கள் அதிகரிக்கும் பொழுதும் அதனுடைய திடத்தன்மை, அதாவது டஃப்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து குறையுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன படிக்கிறோம்னா பிரிட்டில்னஸ் அப்படின்னு படிக்க போகிறோம். எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மேலே வந்துட்டு நீங்கள் புறவிசையை செலுத்துறீங்க. அந்த பொருள் எந்த விதமான ஒரு ஒரு தகடாகவும் ஆகாமல் இல்லை ஒரு அழுத்தத்திற்கும் உள்ளாகாமல் பட்டுன்னு உடஞ்சி போச்சு, தூளாக ஆகி போச்சு அப்படின்னா அது வந்து நொறுங்கும் பண்பினை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு கண்ணாடி அல்லான ரவுண்டு பால் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த பாலில் வந்துட்டு ரெண்டு சைட்லேருந்து ஒரு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இதுதான் பால். இதனுடைய ரெண்டு சைட்லேருந்து நான் ஒரு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த பால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்ணாடியால் ஆனது, கிளாஸால் ஆனது. நீங்கள் லோடு அப்ளை பண்ண உடனே இது என்ன ஆகிடும்னா அப்படியே சுக்கு நீராக உடஞ்சிரும். இதுவே நீங்கள் ஒரு எக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு பொருளை வந்து வைக்கும்போது, உலகத்திலான மெட்டீரியல்ஸ் வைக்கும்போது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இது என்னவா மாறும்னா தகடாக மாறும் தன்மையை பெற்றிருக்கும். சரியா? இதுவே கண்ணாடி போன்ற பொருட்களை வைக்கும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்தவித உருமாற்றமும் அடையாமல் உடஞ்சி போயிடும். அந்த பண்பு தான் நொறுங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு எதிரான பண்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கம்பியாக நீளும் தன்மைக்கு எதிரான ஒரு பண்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கம்பியாக நீளும் தன்மை எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஸோ கொடுத்துருப்பாங்க. டக்டிலிட்டி படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. டக்டிலிட்டியில் பெர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன்றது முக்கியமான ஒரு ஃபேக்டராக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பெர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் ஏரியா, அதுவும் வந்துட்டு இந்த டக்டிலிட்டியை மெஷர் பண்ணுறதுல முக்கியமான ஒரு ஃபேக்டர்ஸாக சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதே தான் இங்கேயும். அந்த எலாங்கேஷன், பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் இருக்கு இல்லையா, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் வந்து 5%க்கும் கம்மியாக இருக்கும் பொழுது அந்த பொருட்கள் நொறுங்கும் தன்மை உள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ அந்த நொறுங்கும் தன்மை உள்ள பொருட்களுக்கு எடுத்துக்காட்டால் வார்ப்பிரும்பு, கண்ணாடி மற்றும் காங்க்ரீட் போன்றவைகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, காங்க்ரீட் ஆனாலும் ஒரு பிளாக், சின்ன மினி பிளாக் ஒன்று இருக்குது. அந்த பிளாக்கை எடுத்து நடுவில் வைக்கிறீங்க, ரெண்டு சைடும் லோடு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளாக் என்ன ஆகிடும், உடஞ்சி போயிடும் இல்லையா? அதனால் வந்து அதுக்கு பிரிட்டில்னஸ்க்கு எக்ஸாம்பிளாக அது வந்து கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கண்ணாடி தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹார்ட்னஸ்னால் எல்லாருக்குமே தெரியும், கடினத்தன்மை அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஹார்ட்னஸ், கடினத்தன்மை, இது வந்து ஒரு பொருளுடைய கடினத்தன்மையும் சொல்லலாம், அதை வெட்டும்போது எப்படின்ற கடினத்தன்மை அப்படின்றதையும் சொல்லலாம். ரெண்டு படிப்பீங்க இதில். ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கடினத்தன்மை மட்டும் பார்க்க போகிறோம். ஒரு பொருள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஹார்ட்னஸோடு இருக்குன்னு பொறுத்து இருந்ததுன்னா அந்த பொருளை கட் பண்ணி எடுக்குதுன்றது கஷ்டம், ஃபஸ்ட்டு விஷயம். அதே மாதிரி அந்த பொருள் கூட எந்த பொருளை வந்துட்டு தேய்ச்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு உராய்வு அடைஞ்சு தேய்மானம் அடையவே அடையாது. உரசி தேய்தல் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். பள்ளமாக்குதல், அந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் ஏதோ ஒரு பண்ண போகிறீங்க, இதுதான் ஒரு உலோகம், இந்த உலோகத்து மேலே நீங்கள் அந்த உலோகத்தில் ஏதோ ஒரு சின்ன மாடரேஷன் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன ஹோல் போட போகிறேன். சரியா? அப்படின்னா இதனுடைய ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த ஹோல் போடுறதுன்றது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. புரியுதா? ஹார்ட்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஈஸியாக உங்களால் பண்ணிட முடியும். பட் ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கட் பண்ணுறதோ இல்லைனா அதை வந்து தேய்மானம் அடைய செய்கிறதோ அப்படி இல்லைனா பள்ளமாக்குதல், இதெல்லாம் போன்ற செயல்கள் எல்லாமே வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். எப்போ அப்படின்னா ஒரு பொருள் ரொம்ப ஹார்ட்னஸோடு இருக்கும்போது. சரியா? அந்த கேரக்டர், அந்த பண்பு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடினத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெட்டுதல், உராசி தேர்தல், பள்ளமாக்குதல் போன்ற செயல்களை எதிர்த்து நிற்கும் ஒரு பொருளினுடைய பண்பு, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. இதுகிட்ட அதெல்லாம் ஆப்போசிட்டாக நிற்கும், அதெல்லாம் நீ பண்ணணும்னு நினச்சினா அதுக்கிட்ட கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கேரக்டர்ஸை வச்சு தான் அதனுடைய கடினத்தன்மையை சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த கேரக்டர்ஸ்லாம் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஹார்ட்னஸை செக் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ், இது எல்லாருமே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஒரு 2 மெத்தட்ஸை வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் லேபில் வந்து பார்த்துருப்பீங்க. ஒன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரின்னல் ஹார்ட்னஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் ஒன்று என்னென்னா ராக்வெல் ஹார்ட்னஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் விக்கர் ஹார்ட்னஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 3 மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்திருப்பீங்க. நீங்கள் அயான்ஸ் ஒன்று எடுத்திருப்பீங்க, தென் அலுமினியத்தில் ஒரு ராட் மாதிரி சின்னதாக ஒன்று எடுத்திருப்பீங்க, ஓகேவா. இன்னொன்று என்ன மறந்துட்டேன், 3 ராட்ஸ் வந்து மொத்தம் எடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கடினத்தன்மையை அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது அதில் எந்த அளவில் வந்துட்டு ஹோல்ஸ், என்ன டயாவில் ஹோல் ஆகிருக்கு அப்படின்றத வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க. சரியா. இது ஹார்ட்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா அதனுடைய டயா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹார்ட்னஸ் கம்மியாக இருக்கும்போது டயா அதிகமாக இருக்கும். இதுவே ரொம்ப ஹார்ட்னஸ் அதிகமாக உள்ள பொருளாக இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னா டயா கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்கு போன்ற பொருட்கள்லாம் இருக்குது. இதோ கொடுத்துருக்காங்க பாரு, கடினத்தன்மை மிகுதியாக உள்ள உலோகங்கள் கொடுத்துருக்காங்களே, கேஸ்ட் அயான்ஸ் கொடுத்துருக்காங்களே. இப்போ கேஸ்ட் அயான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் அது மேலே ஒரு லோடு அப்ளை பண்ணி பார்ப்பீங்க. பிரில்லன்ட் டெஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இப்படி இருக்கும், இதில் ஒரு சின்ன பெண்ணில் எப்படி ஒரு லாஸ்ட் எட்ஜஸில் ஒரு பால் இருக்குது, அதே மாதிரி இதுலேயும் ஒரு பால் இருக்கும். கீழே என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு மைல்டு ஸ்டீலு, கேஸ்ட் அயான்ஸ், இந்த மாதிரி ஒரு 3 மெட்டீரியல்ஸ் வச்சு செக் பண்ணுவீங்க. செக் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு பர்டிகுலர் லோடு அப்ளை பண்ணுவீங்க. இந்த பால் வந்துட்டு இந்த மெட்டீரியல்ஸ் மேலே படும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லோடு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது மேலே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு அடையாளம் மாதிரி இப்படி க்ரியேட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதனுடைய டயா என்ன அப்படின்றத ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுவீங்க. இப்போது ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த டயா கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 2 mm 3 mm அப்படின்ற அளவில் இருக்கும். இதுவே ஹார்ட்னஸ் கம்மியாக இருக்கும்போது இந்த டயா எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், லென்த்தியாக பெருசாக இருக்கும். சரியா. ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்தால் டயா கம்மியாக இருக்கும், ஹார்ட்னஸ் கம்மியாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னா டயா அதிகமாக இருக்கும் அப்படின்னு படிப்பீங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கடினத்தன்மை மிகுதியாக உள்ள அலோகங்கள், அதாவது நம்ம மேலே பார்த்தது உலோகங்கள் பார்த்தோம், கீழே கொடுத்துருக்க அலோகங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடி, வைரம் முதலியவைகள் சொல்லிட்டு பார்த்தா அதிகமான கடினத்தன்மையோடு இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வைரத்தை வெட்டுறது எவ்வளோ கஷ்டம். சரியா. அதை தேய்க்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் கட் பண்ணி ஒரு ஷேப்புக்கு மாற்றுறீங்க. ஒரு டைமண்ட் இருக்குது, வைரத்தை எதால் வெட்ட முடியும்னு சொன்னாங்கன்னா வைரத்தால் மட்டும்தான் வெட்ட முடியும். ஸோ அதில் நீங்கள் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னாலும் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதனுடைய ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தான். அதுதான் சொல்லியிருக்காங்க. உலோகங்கள் வேறு அலோகங்கள் வேறு, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஹார்ட்னஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான டெஸ்ட் மெத்தட் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கட்டிங் ஹார்ட்னஸை பொறுத்தவரையும் வெட்டுதலுக்கான கடினத்தன்மை. சரியா. ஒரு பொருளை வெட்டும்போது வெட்டு கருவிகளுடைய கூர்மை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு என்னென்னா நார்மலாக வந்துட்டு ஒரு சில டெம்பரேச்சர்ஸில் வந்து ஒரு பொருளை வெட்டுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். கீழே படிப்பீங்க. சரியா. அந்த வெட்டி கருவிகளுடைய கூர்மை மழுங்கி விடாமல் நீடித்து நிற்கும் பண்பு தான் வெட்டுதலுக்கான கடினத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு கட்டிங் டூல்ஸை வச்சு ஒரு உலோகத்தாலான பொருட்களை வெட்டுறீங்க. சரி. அந்த பொருளை வெட்டும்போது நீங்கள் வெட்டுற அந்த கருவியினுடைய அந்த கூர்மை இருக்குல்ல, ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு என்ன ஆகிடக்கூடாது, ரிடியூஸ் ஆகிடாமல் மழுங்கி விடாமல் இருக்கணும். சரியா. அந்த அளவுக்கு ஷார்ப்பாக அதை வெட்டி எடுக்கணும். அதுதான் அந்த வெட்டுதலுக்கான கடினத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், வெட்டுளி அண்ட் வால் போன்ற கருவிகள், வெட்டு கருவிகளால் அலுமினியத்தை வந்து என்ன பண்ண முடியும், எளிதாக வெட்ட முடியுமா. அதே வெட்டு கருவிகளால் எஃகு, இரும்பை எளிதாக வெட்ட முடியாது அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ வெட்டுலையோ வாழையும் யூஸ் பண்ணி அலுமினியத்தை ஈஸியாக உங்களால் கட் பண்ணிட முடியும். ஆனால் எஃகு, இரும்பெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, எளிதாக கட் பண்ண முடியாது அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா. கீழே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹை ஸ்பீட் ஸ்டீல்ஸ் அண்ட் சிமெண்ட் கார்பைட் தென் செராமிக்ஸ் போன்ற பொருட்களால் செய்யப்பட்ட வெட்டு கருவிகள் இருக்கு இல்லையா, அதாவது என்ன ஹை ஸ்பீட் ஸ்டீல்ஸையோ செராமிக்ஸையோ யூஸ் பண்ணி ரெடி பண்ணப்பட்ட கருவிகள், வெட்டு கருவிகள் இருக்கு இல்லையா, அந்த வெட்டு கருவிகளுடைய கூர்மை வந்துட்டு அதிக வெப்பநிலையிலும் நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஹாட்டான டெம்பரேச்சரில் ஒரு பொருளை வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, சரியா. இப்போ வந்துட்டு ஒரு எக்கே இருக்குது, அந்த எக்கை வந்துட்டு ஒரு 500 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற அளவுக்கு நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஹீட் பண்ண ஒரு பொருளை நான் கட் பண்ணி எடுக்கணும் ஒரு பர்டிகுலர் ஷேப்க்கு அப்படின்னா, அந்த மாதிரியான ஹை டெம்பரேச்சரில் கூட இப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த கட்டிங் மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ப்ராடக்ட்னால செஞ்ச கட்டிங் மிஷின்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது, வெட்டி கருவிகளை யூஸ் பண்ணும்போது அதனுடைய கூர்மை எப்படி இருக்குன்னா நீடித்தே இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாகும்போது இதனுடைய கூர்மை மாறிடுமோ அப்படின்ற பயம் தேவை கிடையாது.
ஹை டெம்பரேச்சராக இருக்கும்போது இந்த மாதிரியான கருவிகளை யூஸ் பண்ணும்போது, இந்த மெட்டீரியல்ஸ் ஆன வெட்டுக்கருவிகளை பயன்படுத்தும் போது கூர்மையில் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்றத அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. தென் வியர் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தவரையும் தேய்மான எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பொருட்கள் ஒன்றோடு ஒன்று தேய்மானம் அடையும் பொழுது அந்த 2 பொருட்களுடைய பாகங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே தேய்மானம் அடைஞ்சிரும். இப்போ வந்துட்டு ஒரு மெஷின் இருக்குது அப்படின்னா, அந்த மெஷினை வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியே இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியில் மெஷின்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் ஒரு பொருள் இன்னொரு பொருள் உரசும் போது என்னென்னா டெம்பரேச்சர் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் அந்த பொருள் 2த்துக்கும் இடையே உராய்வின் காரணமாக தேய்மானம் ஏற்படும். சரியா? அப்படி அதிகமான தேய்மானம் ஏற்படும் போது அந்த பொருளை திருப்பி அடிக்கடி புதுசாக மாற்றுற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ நம்ம அந்த இடத்துல அதிக அளவிலான தேய்மானம் அடையாத ஹாட்னஸ் அதிகமாக இருக்க ஒரு மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு பொருளை வந்து உருவாக்கணும். சரியா? அதை தான் சொல்லியிருக்காங்க. 2 பொருட்களை ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்ளும் போது தேய்மானம் வந்துட்டு ஏற்படுது. அந்த தேய்மானம் ஏற்படாதவாறு மற்றொரு பொருள் காட்டும் எதிர்ப்பு தன்மையை தான் தேய்மான எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேய்மான எதிர்ப்பு மிகுதியாக உள்ள பொருட்கள் என்ன இருக்கும் அப்படின்னா நீண்ட காலத்துக்கு உழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. பித்தளை, வெண்கலம், எஃகு, அதிவேக எஃகு போன்ற உலோகங்கள் வந்துட்டு தேய்மான எதிர்ப்பு அதிகமாக உள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த ஃபஸ்ட்டு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட். சரியா? ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிகல்ஸ்லேயும் படிக்கிறது, தென் டேர்ம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸு. சரியா? ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட்டு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா மெஷினபிலிட்டி, கேஸ்டபிலிட்டி, வெல்டபிலிட்டி, இந்த மாதிரியான க்ரீப்னா என்ன, மெக்கானிக்கல் க்ரீப்ஸ்னா என்ன, டெம்பரேச்சர் க்ரீப்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் இதை வந்து ஜஸ்ட்டு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஃபஸ்ட்டு 10 இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு 10 மட்டும் கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பிரிட்டில்னஸ்னால் வந்துட்டு நம்ம படிப்போம், உள்ள எல்லாத்தையும் படிப்போம். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஹார்ட்னஸ்னால் என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டக்டிலிட்டினா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி எல்லாமே நேற்று கிளாஸஸில் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ அந்த 10ஐயும் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. ரிமைனிங்ஸ் இருக்கிறது ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டால் அட்டன் பண்ணுற அளவுக்கு ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ரிமைனிங்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. அந்த மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு புக்ஸ் கேட்டிருந்தீங்க. சரிங்களா? நம்ம டெலகிராம் குரூப் இருக்கு இல்லையா, அஃபிஷியல் குரூப் இருக்கு இல்லையா, சிவிலியன்ஸ், அதில் வந்துட்டு PDF அப்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சேம் இதே புக்கு சரியா அப்படியே இங்கிலீஷில் இருக்கும். ஜேஎஸ் பப்ளிகேஷன்லேயே இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் இருக்குது. சரியா? நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்கள். இதே கண்டென்ட் இப்போ நான் தமிழில் எடுக்கிற கண்டென்ட் ஜஸ்ட் இங்கிலீஷில் இருக்கும்.